ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே நாங்கள் ஷாப்பிங் பண்ண போனோம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். செவன் தேர்ட்டிக்கெலாம் எவ்வளோ டிராஃபிக்குன்னு பாருங்களேன். என்னன்னு தெரியல, சாட்டர்டே அதுமா இவ்வளோ டிராஃபிக்கு. சண்டேனா கூட ஓகே, சாட்டர்டே அதுமா வர இவ்வளோ டிராஃபிக்கு. எதுவும் ஆச்சு, முன்னாடி ஏதோ பிரச்சனை போல். இந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். கடைக்கு வந்தாச்சு, நம்ம வாங்க கடைக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர் சன் சூப்பர் மார்க்கெட் தான். பார்க்கிங்லாம் கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். கம்ஃபோர்டில் நான் வாங்குகிற ஃப்ளேவர் இதாங்க. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாட்டிலை விட பேக்கெட்டு தாங்க நமக்கு எப்பவுமே பெஸ்ட்டு. நான் எப்போதுமே வந்து பாக்கெட்டை தான் வாங்குவேன். இப்போ கம்ஃபோர்ட் வந்து பாக்கெட்டில் இல்லாதனால நான் சின்ன பாட்டிலாக வாங்கிக்கிட்டேன். நான் லிக்விடாக இருக்கட்டும், விம் ஜெல்லாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் பேக்கெட்டு தான் வாங்குவேன். நமக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். பாட்டில் நமக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து பேக்கெட்டு தாங்க வாங்குவேன். பசங்களுக்கு வந்து இந்த மேகிலாம் வந்து நான் வாங்கி தர மாட்டேன். எப்பயாவது இந்தமாரி ஷாப்பிங் வரும்போது ஒன் டைம் வாங்கி மட்டும் பசங்க கேட்பாங்க, அதனால் வாங்கி கொடுப்பேன். நான் எப்பயாவது தான் வாங்கி கொடுப்பேன். நான் எங்கே போனாலும் பசங்களை அழைச்சிக்கிட்டு தான் போவேன். அப்போ தான் பசங்களுக்கு வந்து நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படின்றது பசங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கும் 4 விஷயங்கள் தெரிய வரும். அதனால் நான் எங்கே போனாலும் பசங்களை கூட்டிகிட்டு தான் போவேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த காய்கறி கடை. அப்படியே நாளைக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு போயிடலான்னு வந்துட்டேன். அந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டான். அம்மா இது வாங்கலையே அது வாங்கலையே எதாவது கேட்டுகிட்டே இருப்பான். அவன் சொல்லும் போது கூட அப்போ தான் நமக்கு எதுலேன்னு கொஞ்சம் ஞாபகம் வரும். பசங்களும் தம்பியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவான். துருத்துருனே இருப்பான். அந்த விளக்கமாறு அவங்ககிட்ட என்ன பாடுபடுதுன்னு பாருங்கள். அதை சும்மா கீழே வைப்போம்லாம் இல்லை, அதை வச்சு விளாண்டுட்டு நிற்கிறான் பாருங்கள் அவன். நான் எங்கே போனாலும் பசங்களை அழைச்சிட்டு போகிறதுனால நானே ஏதாவது ஒரு விஷயம் மறந்தால் கூட இது இல்லைங்கம்மா அது இல்லைங்கம்மான்னு பசங்க கரெக்டாக ஞாபகப்படுத்துவாங்க. நமக்கும் அது கொஞ்சம் தனியாக போகிற ஃபீல் இல்லாமல் நமக்கும் தனியாக இருக்கிற மாதிரி நினைக்காம ஒரு இதாக இருக்கும். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க நான் என்னென்ன வாங்கினேன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன், பார்ப்போம். நான் ரில் லிக்விட் தான் வாங்குவேன். 1 லிட்ரு வந்து மற்ற லிக்விடோட அது 1 லிட்ரு கம்மி தான், 99 ரூபா தான். அப்புறம் விம் ஜெல்லு வந்து நான் சோப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், விம் ஜெல் தான் வாங்குவேன். பிஸ்கெட் இப்போ போனால ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதிகமாக பிஸ்கெட் பசங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். பசங்களை கூப்பிட்டு போகிறப்ப பசங்க கேட்குறதையும் கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா, அதனால தான்.
பேட்டு வத்தைன்னு சொல்லுவாங்க, இதான் ஹாட்டு வத்தையா, அதை எடுத்து போட்டான் பையன். அப்புறம் பாஸ்தா செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லுவான், அதையும் வாங்கிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் வந்து இந்த கை அதுவும் பாக்கெட்லேயே வாங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.